ஹாய் என்ஜிகே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 26. ஸோ நம்ம வந்து இந்த இடத்த லேவ் விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ மணாலி சச்சு நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் இப்போ இருந்து. ஸோ நான் இந்த ரூமில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ரூம்லாம் பின்னாடி இருக்கிறதுலையா அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ஸோ அமர்ஜோய் போட்டு ரொம்ப நல்ல பையங்க, சூப்பரான பையன். ஸோ வந்து இங்கே எல்லாம் சமைச்சு சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தேன் அப்படி. ஸோ வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாள் நல்லா பார்த்துக்கிட்டு 4-5 நாள் நல்லா பார்த்துக்கிட்டு அப்படி. ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தாலும் இந்த லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஓகே ஜிகே, நம்ம வந்து மணாலி சச்சு ரோட்டை நம்ம வந்து இப்போ கவர் பண்ண போகிறோம். இப்போ லேலேருந்து நம்ம கிளம்ப போகிறோங்க. சச்சு என்ன மணாலியில் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம டெல்லி ரீச் ஆகலாங்க. இப்போ நம்ம வெற்றிகரமாக வந்து லே சர்க்யூட்டை வந்து கண்டிப்பாக முடிச்சிட்டோம். ஓகே ஜிகே, வீடியோ புதுசாக வந்தவங்க பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் என்னோட பெரிய மோட்டிவ். ஸோ இதுக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை வரும். ஸோ ஓகே ஜிகே, இந்த இடத்த விட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சு. ஸோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தாலும் இருந்தாலும் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். நிறைய வேலை ஊரில் இருக்குது. ஓகே ஜிகே, பாய். வீடியோ மோட்டோ விலோகில் பார்ப்போம். என்ஜிகே, நம்ம ஒரு வழியாக இந்த இடத்த விட்டு கிளம்புறோங்க. மனசு கஷ்டமாக இருந்தாலும் இங்கே தானே ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். அங்கே என்ன ஆப்பிள் மரம்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டம். போகலாம் வாங்க. ஸோ இந்த இடத்த விட்டு கிளம்புற டைம் வந்துடுச்சு. இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிளம்புறதே லேட்டாக தாங்க கிளம்பணும். இல்லைனா நம்ம கிளம்புற ஐடியாவே இல்லை. பட் திடீர்னு ஒரு ஐடியா, டிக்கெட் மாற்றி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. டக்குன்னு மாற்றி போட்டோம். சரி மாற்றிடலாம், கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ எங்கே போனால் வண்டிக்கு நம்ம ஆயில் மாற்றிட்டு அப்படியே நம்ம தெரிக்க போகிறோங்க. கரெக்டாக ஆயில் மாற்றிட்டு அப்படியே சச்சு மணாலி ரோட பிடிச்சி போயிடலாம். மேக்ஸிமம் ஒரு 60 கிலோமீட்டருக்கு வந்து நல்லா தான் இருக்குமாம்மா. ஓகே, ஃபாரின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள், இதாங்க லே மார்க்கெட். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ அப்படியே கிளம்பலாம் வாங்க. ஃபுல்லாக லே மார்க்கெட். டாடா பாய். எல்லாம் சுற்றுனேங்க. இங்கே தான் எல்லாமே இடத்த சுற்றிட்டு இருந்தேன். 4-5 நாளாக இந்த இடத்த சுற்றிட்டு இருந்தேன். எல்லாமே ஓகே. நம்ம அமர் பாய் தாங்க ரொம்ப நம்மளுக்காக எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி. ஸோ அமர் பாயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப நல்ல பையங்க, சீரியஸாக. அமர் பாய் வந்து நம்ம ஊரில் வேலை கேட்டிருக்கேன் அப்படி. ஏன்னா இதான் அவரோட ரெஸ்டாரண்ட் இருந்தானே ஏன் வேலை கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இந்த முன்னாடி போகிறது அமர். ஏன்னு கேட்டால் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இங்கெல்லாம் -20-40க்கு மேலே போகுமாமாங்க. இருக்கவே முடியாதான். அந்த கடை எல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னால இங்கே வந்து இது பண்ணாங்க, கடையெல்லாம் மூடிடுவாங்க. எல்லா கடையும் ஸ்கூலாக இருக்கட்டும் எதுவுமே திறந்து வைக்க மாட்டாங்க, எல்லாமே மூடிடுவாங்க. தண்ணியாக வராதாமாங்க, ஐஸ் கட்டியாட் ஆயிருமாம்மா. அதனால் எல்லோரும் அவங்க சின்ன ஊரை பார்த்து போயிடுவாங்களா. அங்கே 4 மாதம் 3 மாதம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே போய் இருந்துக்குவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்துடுவாங்களாம்மா. சீசன் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அமர் சொன்னா அப்படி. ஸோ எல்லாம் போய் பார்த்தா தாங்க தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. -20-30னா யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கே நடுங்குது. பட் அதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க. இன்றைக்கே நம்மளோட லக்கி ஜாமுக்கு வந்து ஆயிலெலாம் மாற்றி ஃபில்டர்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாங்க. ஆனால் மணாலி வரையும் தாங்கணும்ல. நம்ம பையன் இதுவரை கூட்டிகிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம பையனையும் கொஞ்சம் கவனிக்கணும்ல. அதனால் அப்படியே வந்துட்டாங்க அஞ்சுக்கு. ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே செயின் லூப்பு, ஆயில் ஃபில்ட்ரு நம்ம வண்டி கிடையாது. ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்டர்லாம் மாற்றி வச்சுங்க. நான் வாட்டுக்கு போகலான்னு நினச்சா பெட்ரோல் போட்டணும். அக்கா வழி. டேங்க் ஃபுல். ஓகே, கார்டு ஓகே. 1080லேயே நம்ம வந்து டேங்க் இதாகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் அடிக்கிறது தான் நம்மளோட சாமர்த்தியம் தான், வண்டியோட சாமர்த்தியம் தான். டேங்கோட இது கெப்பாசிட்டி எப்படி இருக்குங்க, 15 லிட்டருங்க. இது கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே அஞ்சுக்கே, நம்மளோட வண்டி பிடிச்சிட்டாங்க. 1030 ரூபாய்க்கு பிடிச்சிட்டான். நம்ம கிளம்பலாம் அப்படியே. அமர் பையா, I am talking to my friends. Then I can go to the maybe petrol pump. I have not cash. I can do the Google Pay here. Okay. பாய் அமீர். ரொம்ப நல்லா பாய்ங்க அமீர், நம்மளுக்காக நிறையா பண்ண அப்படி. பாய் அமீர், பாய் சி யூ. தேங்க்யூ ஆல்வேஸ் தேங்க்யூ. நீ என்னென்ன பண்ணி எல்லாத்துக்குமே தேங்க்யூ. செல்ஃபோன்லாம் இருக்குது, கரெக்டாக உள்ள வச்சுட்டேன். மற்றதெல்லாம் உள்ள கொடுத்து வச்சாச்சு. லடாக்குக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக எங்களை வந்து கூட்டிகிட்டு போய் 2வது நான் சர்க்யூட்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2வது வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ மணாலி போகிறேன்.
ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் லே அமர் ப்ரோ, எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறவங்க நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காரு வழியாக தான் நம்மளும் போகிறோம். நேற்றுக்கு நைட்டு காரு வழியாக தான் நம்ம வந்தோம். இப்போ கொஞ்சம் பையன் நல்லா இருக்காங்க, ஸ்மூத்தாக போகிறான். நம்ம ஏர் ஃபில்டர்லாம் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்கான், கொஞ்சம் நல்லாவும் இருக்குங்க. எனக்கு இந்த இடம் லடாக்கை விட்டு போகிறது கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தாலும் எல்லோரும் நல்லா பழகுனாங்க, செக்யூர்டாக இருந்தது. அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குங்க, அமைதியாக இருக்குது. இங்கே காற்றே வந்து சுத்தமாக வருதுங்க. நம்மளோட மல்லிகைப்பூ ஸ்மெல்லாம் நம்ம ஊரில் வராது. ஏதோ ஒரு காற்றுல கெமிக்கல் கலந்து வரும், ஏதோ பொல்யூஷனு அதெல்லாம் இருக்கும். ஆனால் மல்லிகைப்பூ வாசம் அவ்வளோ கிளியராக, மற்ற வாசம்லாம் எல்லாமே நல்லா கிளியராக வந்ததுங்க. மார்னிங் ஃபுல்லாக ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது. லடாக்குக்கு ஒரு பெரிய சல்யூட். என்னோடய கனவு ட்ரீமை நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். பத்திரமா நீ அனுப்பிச்சி வைக்கிது. ஸோ அது எல்லாத்துக்குமே சல்யூட் அடிச்சுக்கிறேங்க சீரியஸாக. இங்கெல்லாம் ஆர்மி எல்லாருமே நல்லா பழகுறாங்க. ஸோ தங்கமாக பழகுறாங்க. எல்லோரும் என்ன வேணும் ஏது வேணும்னு அவங்களே கேட்டு எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ எதாவது ப்ராப்ளம்னாலும் அன்றைக்கி வேணால் நாங்கள் நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டோம் தெரியுமா, அதை பார்த்தீங்களா அந்த வாக்கில்? அதே மாதிரி தான் எல்லோரும் என்னாச்சு இந்த மாதிரி பண்ணோன்னா என் பின்னாடியே வாங்கன்னு சொல்லி போட்டு அவங்க அங்கங்கே நின்று நம்மளை எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ பெரிய ஒரு சந்தோஷங்க. இது முடிச்சுட்டு நம்ம கிளம்புறதுல பெரிய சந்தோஷம். பேங்காக்லேக்கு வந்து இங்கே 220 கிலோமீட்டருங்க மொத்தமாக. இங்கேருந்து ஹேண்ட்லே 257. ஹேண்ட்லே தான் தெரியுமே, நம்ம போனோம்ல ஹேண்ட்லே. என்ன 6 ஹவர்ஸுங்க. நம்ம வந்து அப்படியே லேவை தாண்டி வந்துட்டோங்க. லே தாண்டி இங்கே வந்து காருன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, அது ஒரு 30 கிலோமீட்டர் தாங்க. நம்ம லே தாண்ட போகிறோங்க. சீரியஸாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இந்த ஏரியா ஃபுல்லாகவே மிஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாம் உங்களால தாங்க, எல்லாமே உங்களால தான். கேட்டால் எல்லாம் என்னாலேயே சொல்லிடுறாடே டே, எல்லாம் உங்களால தான்டா, உங்களால தான் அப்படின்னு எல்லாமே சொல்லிடுறாடா டே. நாங்கள் என்னடா பண்ணாங்க, நீங்கள் பண்ணனால தாங்க நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து நிற்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கனால நிறைய நான் பெருமையாக நான் நினச்சிக்கணும் இங்கே வந்து நிற்கிறேன். ஸோ உங்களால் தான் மட்டும்தான் இந்த இடத்துக்கு நான் நிற்கிறேன். எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேங்க. காருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டருங்க. சாரிங்க தப்பாக சொல்லிட்டேன். பேங்காக் வந்து கிட்டத்தட்ட 207 கிலோமீட்டருங்க. இங்கே தான் பேங்காக் போகணும், இப்படி தான் பேங்காக் போகணுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த வழியே போனோம்ல, அது வந்து அட்வென்ச்சரும் இருக்கும், ஷார்ட்கட்டுங்க. அதுவும் இல்லாமல் அது வந்து ஹேண்ட்லே வரையே போகுங்க, ஹேண்ட்லே வரையே போய் வரும். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா மணாலிக்கு 410 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இப்போது தட்டி தூக்கிடலாங்க, நைட் ஆனாலும் பரவாயில்லைங்க, மணாலி போய் சேர்ந்து ஆகிறோம். எஞ்சிக்கு நம்ம இந்த லேலேருந்து கிளம்பி நம்ம மணாலியோட பிடிக்கிறதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சுங்க. என்னடான்னு பார்த்தா ரோடு ஃபுல்லாக குழி தோண்டி போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள் ரோடு எப்படி கிடக்குது அப்படின்னு. அந்த சைடு பார்த்தா அழகாக இருக்குது மலை எல்லாம். இந்த கல் என்ன கல்லுன்னே எனக்கு தெரியலைங்க, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இந்த கல்லை பார்த்தாலே. ஒரு நாள் இந்த கல்லை ரிசர்ச் பண்ணி என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஆனால் அதில் புல் எதுவுமே முளைக்கிறது இல்லை. பட் ஆனால் நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஃபுல் மலையே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வெட்டினாலே அந்த கல்லை வெட்டினாலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே குங்குமம் கலரில், டார்க் குங்குமம் கலரில் அப்படியே இருக்குதுங்க. அப்புறம் எந்திக்கு நைட்டு போயிட்டு நான் கொரியர் போட்டுடலாம் நம்ம பேக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் இல்லையா. சரி பெரிய பேக்காக இருக்குது, கொரியர் போட்டுடலாம், லேப்டாப்லாம் இருக்குல்ல, சரி போட்டலான்னு போனால் உள்ளே போயிட்டு என்னென்னு கேட்குறேன். 1 kgs 100 ரூபி. ஓகே, 1 kg 100 ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னா சரி ஓகே எவ்வளோ வருதுன்னு பார்த்தா 30 kg வந்துச்சு நம்மளோட ஃபுல்லாக பேக் ஃபுல்லாக. சரின்னு போய்ட்டு என்னென்னு போய் பார்த்தா அங்கே போய் இடம் போகிறோம் 30 kgன்னு வந்துச்சு. சரி ஓகேடா எவ்வளோன்னு கேட்டால் 1 பேக் 2 பேக் இஸ் 7500 ரூபா அப்படிங்கிறான். என்னடா சொல்கிறேன் 7500 அப்புறம் ஆளுக்கள் ஃபிட் பண்ணி போட்டோம்னா 3000 வருது. இப்போ அதுவாக உங்களுக்கு சார்ஜ் ஏற்றுக்குள்ளி சார்ஜில் கொடுக்கணும். ஐயோ ஆண்டவா வேண்டாம் அந்த 1000 வருது நான் வீட்டுக்கே போயிடுவேன். அதுவும் இல்லைஞ்சிக்கே, அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24 நாள் ஆகும்மா. 24 நாள் போய் என்னடா பண்ண போகிறேன், அந்த அழகு துணி என்னடா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டேய் நான் 6 நாளில் நானே வீட்டுக்கே போயிடுவேன்டா, மூடிட்டு கூட நானே எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு கொண்டு வந்துட்டேன். அங்கங்கே தாங்க ஆஃப் ரோட் இருக்குது, பாதி ஆஃப் ரோட், மீதி மற்றதெல்லாம் இதாக தான் இருக்குது. மணாலியே பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இறங்கணுங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மலையெல்லாம் தாண்டி இறங்கினா தான் மணாலியே போக முடியுங்க. தாண்டி இறங்குற மாதிரி வரும். அந்த உலகத்திலே வந்து கான்வாய் உள்ள ஒன்று போகுதில்ல, இது மணாலியே போகிற இடத்துல தான் இருக்காங்க. 14 கிலோமீட்டர் இருக்கான். ஸோ உலகத்துலேயே இதான் ஒன்று தான் மட்டும்தான் அவ்வளோ தூரத்துக்கு இருக்கான், 14 கிலோமீட்டருக்கு. அதையும் நம்ம பார்ப்போங்க. நைட்டுக்குள்ளே போயிட்டோம்னா அதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபுல்லாக எப்போ வேணால் விழுகலாங்கிற மாதிரி தாங்க இருக்குது எல்லா ஏரியாவும். ஸோ மலையில் இருக்கிறது எல்லாமே டேஞ்சரஸ் தான். சைடில் இருக்கிறவங்கெல்லாம் பாவங்க, இங்கேருந்து விழுந்துச்சுன்னா நேரம் அந்த வீட்டுக்கு தான் போகும். என்ன தான் பண்ண போகிறானுன்னு தெரியல. எப்படியும் வீடு கட்டி வச்சுருக்கானுங்க. ஒவ்வொரு மலையோட எண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்ட வச்ச மாதிரி இருக்குங்க. எஞ்சிக்கு
சீரியஸாக ஒட்ட வச்ச மாதிரி அந்த இடத்துல இருக்குது. வாவ், ஏரியா செம்மையாக இருக்குங்க. இல்லை புத்த மதம் தாங்க இப்போ வரையும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அதனால் வீடெல்லாம் அந்த ஒரு சேஃப்லேயே தான் வச்சுருக்காங்க. பார்த்தாலே நல்லா இருக்குங்க. உள்ளே இது மாதிரி வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த கம்பி இந்த என்ன மரம் மாதிரி உள்ளே வச்சு சொரிக்கிறாங்க. உள்ளே வந்து ஹீட்டாக வர்றதுக்காக. நம்ம எப்படி ஓலை குடிசையிலேருந்து ஓடெல்லாம் வைப்போம் அந்த மாதிரி இங்கே வந்து இப்படி வச்சுக்கிறாங்க. நீங்களாம் ஸ்லோவாக தாங்க போய் ஆகணும். ஏன்னா 80-90 இந்த இடத்துல போக முடியலைங்க. நானும் ரேஸ் பண்ணி பார்த்துட்டேன், போகவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல. ஸோ அதனால தான். அங்கே பாருங்கள், மலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. செதுக்குன மாதிரி இருக்குது. ஏதோ வச்சு நேராக செதுக்குன மாதிரி இருக்குது பாருங்கள். இருங்க காட்டுறேன் அந்த பக்கம் திரும்பி போகிற வழியில். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் நேராக இப்படித்தான் இப்படிலாம் வருதோ என்னமோ. இல்லை இயற்கையோட இதுங்க சீரியஸாக. அதுக்கப்புறம்லாம் நம்ம ஒன்றுமே பண்ணவே முடியாதில்ல. அதை தாண்டிலாம் நம்ம வண்டியில் பிரேக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம விழுந்தோம் இல்லைங்க, விழுந்ததுலேருந்து வண்டி பிரேக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஹேண்ட்பேரும் கொஞ்சம் எனக்கு ஸ்டேபிள் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. நம்மளும் வேகமாக போனாலும் திருப்பறக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதே நம்ம யோசிச்சு தான் வண்டி ஓட்டணுங்க சீரியஸாக. பாருங்க அங்கே சொல்லவே முடியாத அளவுக்கு அங்கங்கே குடி வந்துகிட்டே இருக்குது. நம்மளும் ரேஸ் பண்ணி போனாலுமே அங்கங்கே வருது. முன்னே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா, மணாலிக்கு வந்து 361 கிலோமீட்டர் இருக்குங்க. எப்போ போய் சேருவேன்னு நைட்டு 10 மணிக்கு போய் சேருவேன்னு காட்டுதுங்க மாதாஜி. இந்த ஏரியாவே பாருங்களேன் ஒரு மாதிரியாக. எப்போ வேணால் நான் விழுவேன், பார்த்து ஜாக்கிரதையாக போ அப்படிங்கிற மாதிரி தான் விரிசல் விட்டுருக்குங்க இந்த மரம், இந்த கல். ஏன்னா எப்படி என்ன வேணால் ஆகலாம். மணாலியில் ஃப்ளட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குங்க. மழை வராமல் பார்த்துக்கணும். அதெல்லாமே பார்த்து தான் வண்டி ஓட்டணுங்க.